இப்போ பார்த்தீங்கன்னா நானும் பாஹிரும் ஸ்தாவரப்பல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஏத்தாப்புல நிற்கிறோம். பாஹிருக்கு சில கேள்விகள் இருக்குது, கேட்க ஆசைப்பட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கேள்வி தான் என்னென்னா, இந்த யூனிவர்சிட்டி எப்படி அட்மிஷன் போடுறது, படிப்பு எப்படி, ஃபீஸ் எவ்வளோ, கொஞ்சம் இந்த யூனிவர்சிட்டியை பற்றி என்னன்னு தெரிஞ்சதை சொல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்தாவரப்பல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பழமையான யூனிவர்சிட்டி. இங்கே சிட்டி ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இது ரஷ்யாவிலே ரொம்ப பசுமையான ஸ்டேட்டு. இந்த யூனிவர்சிட்டியில் ரொம்ப வருஷமாக நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. இங்கே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அட்மிஷன் போடுறாங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 தமிழ் ஏஜென்ட் இருக்கிறாங்க, அவங்க மூலமாக பண்ணுவாங்க. இந்த யூனிவர்சிட்டியில் டைரக்ட் அட்மிஷன் போட முடியாது, ஏஜென்ட் மூலமாக மட்டும்தான் அட்மிஷன் போடலாம். அதே மாதிரி ஃபீஸும் நீங்களே கட்ட முடியாது, ஏஜென்ட் மூலமாக மட்டும்தான் கட்ட முடியும். அதனால் ஏஜென்ட்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃபீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே உள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடு பேசணும். அவங்க வந்து முகத்தை காட்ட விரும்பலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே உள்ள ஏஜென்ட்டுகளை வந்து ஆக்சுவல் ஃபீஸோட இன்னும் கூட வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னென்னா, ஏஜென்ட்டுகள் மூலமாக இங்கே நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து சந்தோஷம், இங்கே நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, தமிழ் ஏஜென்ட்டும் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் எனக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், அது என்னென்னா, யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்களோ அதே ஃபீஸை ஸ்டூடெண்ட்லேருந்து வாங்குங்க. ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் கமிஷன் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் செகண்ட் இயர்லேருந்து ஸ்டூடெண்ட்டை ஃபீஸ் வந்து டைரெக்டாக கட்ட விடுங்க. பிரச்சனையை நீங்களே உருவாக்கி அது மூலமாக சம்பாதிக்க நினைக்காதீங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை வராமல் முன்கூட்டியே உதவி செய்யுங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சுவல் ஃபீஸ் விட இன்னும் அதிகமாக கட்டுறது, அது கேட்டதுக்கப்புறமே எனக்கு சோகமாயிருச்சு, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் நான் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அங்கே நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களால் அந்த யூனிவர்சிட்டியில் டைரக்ட் அட்மிஷன் போட முடிஞ்சா, இல்லாட்டி நல்ல ஏஜென்ட்டுகள் இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. நீங்கள் சொல்கிற யூனிவர்சிட்டிக்கு நான் நேராக வந்து நான் அது எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணி மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் உங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.